பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். கரூருக்கு சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து பேசி அந்த சம்பவத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு தாவேகா தரப்புல இருந்து அதை பார்த்தா, இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம். இனி திமுகவுக்கு என்ன விதமாக மக்கள் வாக்களிக்க வேண்டும், இதுல திமுகவுக்கு என்ன விதமாக மக்கள் தேர்தலில் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னிபிகன்ஸ், இதெல்லாம் கரூர்ல பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அம்சங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன விதங்கள்ல திமுகவை அவர் மக்கள் புறக்கணிக்க வேண்டும், தேர்தலில் அவர்களுக்கு தொடர்ந்து தோல்வியை தர வேண்டும் என்று அம்சங்களை அடுக்கியிருக்கிறார். முதல்ல கரூர் சம்பவம் அது ஒரு துன்பியல் நிகழ்வு. அந்த துன்பியல் நிகழ்விற்கு மொத்த காரணமும் பொறுப்பும் திமுக தான் அப்படிங்கிறது போன்று இன்றைக்கு முதல்வருடைய பேச்சில் பேசியிருக்கிறார். அது பெரிய ஒரு 75 ஆண்டு பாரம்பரியம் மிக்க ஒரு பவளவளா கண்ட கட்சி. அந்த கட்சி இந்த விமர்சனத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா கரூர் சம்பவத்துல அங்க நினைவு சின்னம் எழுப்ப போறேங்கிற உயிரிழந்த 41 பேருக்கு நினைவாக ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறப்ப அந்த நினைவு சின்னத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டா போதுமே. நீங்க இடைத்தேர்தலுக்கு முன்பு நீங்க அந்த மண்டபமே கட்ட வேண்டாம், நினைவு சின்னமே எழுப்ப வேண்டாம். அது 1 வருடம் ஆகட்டும், 2 வருடம் ஆகட்டும், 3 வருடம் ஆகட்டும், நீங்க இடைத்தேர்தலுக்கு முன்பு அதற்கு ஒரு அடிக்கல் தாண்டி இடம் தேர்வு அப்படின்னா போதுமே. அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே 2026 தேர்தல், நீங்க சட்டமன்ற தேர்தல்ல கரூர்ல திமுக 3வது இடம் வந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய செந்தில் பாலாஜியினுடைய கோட்டையாக இருந்த கரூர்ல 3வது இடம் வந்திருக்காங்க. அப்ப இந்த விஜயபாஸ்கர் நீங்க சொல்லக்கூடிய இந்த இடத்துல திமுக இதுலயும் கொஞ்சம் வேகம் காட்டி ஒருவேளை நினைவு சின்னம் எழுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குமா? நிச்சயமா போவாங்க சார். நீங்க நினைவு சின்னம் எழுப்புவது என்பது இது ஒரு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. அவங்களுக்கு வழக்கமான டைலாக் இருக்கிறது. சிபிஐ விசாரணையில் இருக்கிறது, இந்த நேரத்துல நினைவு சின்னம். ஆனா இப்படி இவர்கள் வழக்கு நடவடிக்கை என்று போக போக நீதிமன்றத்துல குட்டு வாங்கினாங்க. வேலை கொடுக்க கூடாது அப்படின்னா அதற்கு ஒரு குட்டு வாங்கினாங்க. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு போட்ட மனு காலையில வந்தது. இதே போன்று கரூர்ல முதல்வர் சென்று பேசுவது தொடர்பாக இந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக போடப்பட்ட விவகாரத்திலையும் குட்டு வாங்குறாங்க. இப்ப நாம் தமிழர் கூட போயிருந்தது, அதாவது அரசு பணி கொடுப்பதற்கு எதிர்ப்பு அப்படின்றதுக்கு போயிருந்தாங்க. ஒரு நீதிமன்றத்துல கேட்கறது, ஒரு உதவி செய்வது இதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஊடகத்திலையும் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது ஸ்டெர்லைட்டுக்கு பாதிக்கப்பட்ட போது கொடுக்கலையா, இப்ப மடப்புறம் காவலாளி அந்த வழக்குல கொடுக்கலையா, இப்படி எல்லாம் வரிசையா சொல்றாங்க. இது ஒரு காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சம்பவம், அரசாங்கத்தால் அது பாதிப்பு அப்படின்னும் போது அரசாங்கம் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு வருது. ஆனா இதுவும் கிட்டத்தட்ட அரசாங்கத்தால், அது முந்தைய அரசாங்கத்தால் நிகழ்ந்த ஒரு துன்ப நிகழ்வு, அது இந்த அரசாங்கம் துடைத்தெறிகிறது அப்படின்ற பார்வையில தான் பார்க்கப்படுதா? அப்படி ஒருவேளை பார்க்கப்பட்டால் இந்த நெரிசல் சம்பவங்கள் இதற்கெல்லாம் உள்ளாகி இறந்த பல சம்பவங்களுக்கு குறிப்பிட்டு எங்களுக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் என்று போனா, இதை காரணம் காட்டி இந்த வழக்கையே ஃபாலோ அப்பா எடுத்துட்டு போனாக்க இன்னும் என்ன மாதிரியான சிக்கலுக்கு? உதாரணத்துக்கு 2005 சென்னை KK நகர்ல மழை வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க போறாங்கன்னு, விடிய காலையிலே கொடுக்க போறாங்கன்னு அன்னைக்கு இருந்த திமுக கவுன்சிலர் பொய்யான தகவலை பரப்பி மக்கள் கூட்ட நெரிசல்ல இருந்து இறந்து போனாங்க. அவர் மேல கைது நடவடிக்கை எல்லாம் இருந்தது. இப்ப அவங்க எல்லாம் எங்களுக்கு அரசு பணி வேணும், கும்பகோணம் சம்பவம் இதுக்கு அரசு பணி வேணும், இப்படி எல்லாம் வந்தா அரசு பணிக்குன்றது ஒரு பெரிய அளவுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ற மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு போகுமே. இல்ல இதுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தாவேகா அரசாங்கம் கொடுக்கிறது, தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறது, தாவேகா கட்சி நிகழ்ச்சிக்காக விக்கிரவாண்டியில் சாலை விபத்தில் இறந்து போனவர் குடும்பத்தினர், கட் அவுட் வைத்து இறந்து போனவர் குடும்பத்தினர், சேலம் கூட்டத்தில் அந்த கூட்டத்திலேயே இறந்து போனவர் குடும்பத்தினர், இப்படி எல்லாம் வரிசையாக போனா இது எப்படி இதை சால்வ் பண்றது? அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு வரையறையை கொண்டு வாங்க, அதை வெளியிடுங்க, அதற்கு பின் இதெல்லாம் கொடுங்கன்னு சொன்ன கான்செப்ட் கூட அதுல இருக்குதா? ஆமா சார், நிச்சயமா சார். இது ஒரு தவறான முன்னுதாரணம், அதுல கடுகளவும் சந்தேகம் இல்ல. அதிகார துஷ்பிரயோகம், அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. நீங்க கரூர்ல இருந்து திருப்பூர் 90 கிலோமீட்டர், அந்த திருப்பூரோட சிபிஐ எம்பி சுப்பராயன் கண்டிக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம்ங்கிற வார்த்தையை அவரோட பதிவு பண்றாரு. நீங்க கிட்டத்தட்ட இது ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். நீங்க ஸ்டெர்லைட் கொடுத்தோம், 13 பேர் உயிரிழந்தாங்கன்னா அது அரசு பயங்கரவாதம். நீங்க அரசு போய் முன்ன நிக்கிற போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்துகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சி வழியா தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பேர் அரசு பயங்கரவாதம். நம்ம அதையும் இதையும் நாம பொருத்தி விட முடியாது. லாக்அப் டெத், அஜித்குமார் அவருடைய சகோதரருக்கு கொடுத்தது லாக்அப் டெத், காவலர்களால் அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க உயிரிழந்தா அரசு வேலை கிடைக்கும்னா அது ரொம்ப ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்தி. சார், நான் ரெகுலரா மாவட்ட மைய நூலகம் போவேன், எல்லா வாரமும் மாவட்ட மைய நூலகம் போவேன். அங்க 100கணக்கான இளைஞர்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க. ஒரு வருஷத்திலேயே 1000 போஸ்ட் 2000 போஸ்ட் வருதுன்னா அதுல இந்த மாதிரி கருணை அடிப்படையில ஒரு அரசு
விழா என்றாலும் பரவாயில்லை, ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம், அங்க போய் உயிரிழந்தவர்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னா அவர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ரெண்டாவது மிக மிக இல்லை, முக்கியமாக ஒரு பக்கம் அப்படி நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இன்னொரு பக்கம் இது மாதிரி போய் ஏதாவது ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்பிக்கையை ஒரு வகையில ஏற்படுத்தி விடுமா, தவறான நம்பிக்கையை. அதாவது ஆமா சார், கிட்டத்தட்ட அது இன்சூரன்ஸ் போடுற மாதிரிதான். அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க கேட்ட உடனே அது வந்து ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாயிரும் சார். நீங்க மாதாந்திரமா நம்ம ஒரு தவணை தொகை செலுத்துற சொல்லுவாங்க, நீங்க இறந்தா ஒரு 30 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க அப்படின்னு கேஷுவலா வந்து சொல்லுவாரு. நம்ம இப்ப இறக்க போறது இல்லையே சார், அது இன்னும் இல்ல சார், எப்ப இறப்போ என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், 30 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இது கிடைக்கும், மாசம் 2000 ரூபாய் கட்டினா போதுன்னு வந்து ஒரு தலையில உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுற மாதிரி நீங்க ஒண்ணுமே இல்ல சார். நீங்க அரசு வேலையை கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சோம். கட்சியாக 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, தாவேக்கா 20 லட்சம், அன்னைக்கு இருந்த தமிழக அரசு 10 லட்சம், அது போக சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் சேர்ந்து ஒரு 5 லட்சம், ஒரு நபருக்கு 35 லட்சம், அது போக அரசு வேலை. நீங்க அரசு வேலையில ஏற்கனவே பார்த்திருக்கவருக்கு பழைய பென்ஷன் திட்டமே இல்ல. நீங்க புதிதாக இவ்வளவு பேருக்கு 32 பேருக்கு ஒரு 35 லட்சம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னொன்னு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க ஒரு சம்பவம் எப்படி 2 இழப்பீடு கொடுக்க முடியும் ஒரு அரசால? சம்பவம் ஒன்றுதான். ஒரே சம்பவத்துக்கு அன்னைக்கு திமுக அரசு ஒரு 10 லட்சம், தாவேக்கா அரசு மீண்டும் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க, இன்னைக்கு மீண்டும் ஒரு அரசு வேலை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இறந்து போனவர்கள் 41 பேர் இன்னைக்கு அடையாளம் காணப்பட்டு தகுதியின் அடிப்படையில் 32 குடும்பங்களுக்கு அப்படின்னா, இந்த 41 பேருக்கு பின்னால் அப்பயே ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து இறந்து போனவர்கள், ஒரு 2 மாதம் கழித்து இந்த சம்பவத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் அப்படின்னா, அது இன்னும் ஒரு 2-3 பேர்கள் அளவுக்கு இருக்கலாம். ஆமா. இப்ப அவங்க வந்து ஏன்னா இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசு பணி கிடைக்குதுன்னா அது அவ்வளவு எளிதில் யாரும் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தையை இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள், கணவருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து அங்க அழுது பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்ததுலாம் இருக்கு. அப்ப ஏன்னா அவங்க பிரிந்து வாழ்கிறாங்க, அது எனக்கு தான் வேணும், நான் தான் குழந்தைய வளர்த்தேன்னு அந்த அம்மா கிளைம் பண்றாங்க. இப்படியான சூழல்கள் எல்லாமும் இருக்கும். அப்ப இறந்து போன இந்த சம்பவத்தில் இறந்து போன விடுபட்ட போனவர்கள் யாராவது இருந்தா அவங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இது ஒரு தொடர்கதையாக ஒரு நிகழ்வாகவே போயிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த கரூர் இன்னைக்கு பிரச்சாரம் கிட்டத்தட்ட இடைத்தேர்தல். ஏன்னா அங்க எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறாரு, இடைத்தேர்தல் வரப்போகுது. அவரும் இந்த கூட்டத்தில் பேசினார். மதியழகனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார் விஜய் அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கருக்கு முன்பாக மதியழகன் விஜயுடன் அவர் எப்படி இணையாக சரிசமமாக அப்படி நடந்து போகிறார் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அங்க ஒரு போட்டி அரசியல் களம் இப்பயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு போர்வால் கொடுப்பது, நீண்ட நேரம் பேசியது, அதுவும் ஒரு பக்கம் எடுத்துக்க வேண்டியது. இதுல யார் அங்க நிப்பாங்க, இடைத்தேர்தல யாருக்கு அங்க சீட்டு கிடைக்கும், இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 50 நாள் ஆட்சியில 55 நாள் ஆட்சியிலேயே கண்ணுக்கு நேராக தெரிந்தது கவர்மெண்ட் அலுவலகத்துல லஞ்சமே இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்லைன்னு போட்ட வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்குது அப்படின்னு பேசுறாரு. பின்னாடி லஞ்சம் யாராவது கேட்டா எங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, எங்க மகன் ஆட்சி நடக்குது, எங்க விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, அதுல யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு பேசுறாரு. லஞ்சம் ஒளிந்து விட்டது என்று சொன்னால் லஞ்சம் யாரும் கேட்க போறது இல்ல, அங்க ஒரு முரண் இருக்கலாம். சரி, அப்படிலாம் இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றாரு, லஞ்சத்தை கேட்கக்கூடியவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி வேலை நடக்கும்? கொடுக்க மாட்டேன் வேலை நடக்கணும்னா அதுக்கு புகார் அளிக்கக்கூடிய தனி ஒரு செல், இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஒரு பேரளவுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதா, வழக்கு போடுவாங்களா இல்லையான்னா அது தனியா ஒரு விஷயம். அப்படின்னாலும் இப்ப இந்த மாதிரி லஞ்சம் கேட்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு வேலை நடக்கவில்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு புகார் பண்ணா ஒட்டுமொத்த அலுவலகத்துக்குமான ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா அது பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மின்சார வாரியத்துல பதவி உயர்வு இத்தனை ஆண்டுகளாக இல்லாம கொடுத்த ஒரு அம்மா போட்டு இந்த வீடியோ, அதை நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பேசவே இல்லைன்ற. அப்ப முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் சொல்ல போனால் இந்த புகார் அளிப்பது இதெல்லாம் விட ஒரு வீடியோ வெளியிடுவதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதுதான் முதலமைச்சரை சென்றடைகிறது அப்படின்றத சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாகவும் முதலமைச்சர் இன்றைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் தெரியுது. ஏன்னா சென்னை எழும்பூர் தாய்சை நல மருத்துவமனைக்கு வந்து அவர் போனதே ஒரு வீடியோ பார்த்து விட்டுதான் அப்படின்றது செய்தியாக வந்தது. இந்த மருத்துவமனையில சரியில்லை, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு ஆய்வு செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப இந்த 2 சம்பவங்களையும் முதலமைச்சர் குறிப்பிடும் போதும் அந்த வீடியோ தான் அவர் பாக்குறாரு. மக்கள் இனி இந்த அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்ப விவசாயிகள் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் தேவையில்லை. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வீடியோ போட்டா அது முதலமைச்சரை சென்றடையும், அதற்கான உரிய நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்
ஒரு புரிதல் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இனி விஸ்வரூபம் எடுக்கும் இந்த ஆட்சியோட தன்மையை நீங்க பாப்பீங்க, அதோடைய நலனையும் நீங்க வந்து பாப்பீங்க. இது ஒரு சாம்பிள் தான் அப்படின்றாரு. இந்த லஞ்ச ஒழிப்பு, மின்சாரத்துறையில பதவி உயர்வு, ஊழல், அதாவது ஒரு பாலத்தை கட்டுவதில் என்ன ஊழல் நடந்தது அப்படின்றது பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். என்ன தோண்ட தோண்ட இன்னும் பெருசா வரும். அதனாலதான் பார்த்தா அவர் சிங்கப்பூர் செக்கப் போய் படுத்துக்கிட்டாரு. கரூர் கம்பெனி ஓனர் அவர் வந்து ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள். இனி நீங்க ஒரு விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, இதுவும் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்துடைய தன்மை என்ன இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இடைத்தேர்தல் வரப்போகிறது. இனி ஒவ்வொரு தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் நீங்க திமுகவுக்கு நல்லா வச்சு பலத்த அடி கொடுக்கணும், வெளுத்து விடணுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு கேம்பெயின் தொடங்கி இருக்கிறார். அது இடைத்தேர்தலுக்கான கேம்பெயினாகவும் இருக்கலாம். நீ அடுத்த மத்த இடங்கள்ல நடக்கக்கூடிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாகவும் இருக்கலாம். இரண்டாவது, மத்திய அரசுடைய விஷயங்கள் எதுவும் பேசல அப்படின்னுவாங்க. மேகதாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை தொடர்றாரு. அப்புறம் தொகுதி மறுவரையறை அது எதுவுமே நடக்காது, நடக்க விட மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. சோ கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தின் செயல்பாடு, இதனுடைய பலனை அனுபவிக்க போகிறீர்கள். மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களுக்கு நல்ல திட்டங்கள் இல்லைன்னா நாங்க அதை தடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஒரு கேம்பெயின் ஸ்டைல தொடங்கிட்டாரு. அது இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட கரூர் இனி திருப்பி போவாரான்னு கூட தெரியாது, போக வேண்டிய அவசியம் கூட இருக்காது. சோ ஒரு இடைத்தேர்தலுக்கான ஒரு விஷயத்தை இங்க கோடிட்டு காட்டிட்டாரா? ஆமா சார், இடைத்தேர்தல் பரப்புரையை தொடங்கி விட்டார். நீங்க அவர் கரூருக்கு நீங்க போனதே இடைத்தேர்தல் பரப்புரை மையம் தான். நீங்க உண்மையிலேயே இந்த 32 பேர் பணியானை ஒதுக்கிறோம். 41 குடும்பங்களின் மீதான அக்கறையாக மட்டுமே இருந்தா, மே 10ஆம் தேதி பதவியேற்பு விழாக்கு பல பேருக்கு அழைப்பு இருந்தது. அந்த 41 குடும்பத்தை அழைச்சிருக்கணுமே. அந்த நாள்லயே அந்த 41 குடும்பத்தை அங்க அழைத்திருக்கப்பட்டிருக்கணுமே. 2வது மிக முக்கியமா, திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்லி போனார். திருச்சிக்கு கரூருக்கு எவ்வளவு தூரம்? அன்னைக்கு போய் கரூருக்கு போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கலாம். பட் இது எல்லாம் தாண்டி விஜயபாஸ்கர் ராஜினாமாக்கு பிறகு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கலாம். ஒண்ணுதான் இதுல நம்ம இடைத்தேர்தல் மட்டுமே சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அந்த இடைத்தேர்தல் வர இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த சூழல்ல அவர் அங்க போய்விட்டார், பரப்புரையை தொடங்கி விட்டார். அங்க நினைவு சின்னத்தை நிறுவுவதன் மூலமா கரூர் மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். நான் என்னுடைய யூகம் சரியாக இருந்தா அடிக்கல் நாட்டுவதற்கு நாள் குறிப்பார்கள். அது இடைத்தேர்தல் தேதி அறிவித்து தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு அது நடக்கும். நாங்க இத்தனை தேதி அடிக்கல் நாட்ட போறோம், அல்லது இடத்தேர்வு அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாக்குவாங்க. அது கரூர்ல ஏற்கனவே 3000 வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு இன்னும் பலவீனத்தை ஏற்படும். 2வது, சில முக்கியமான நகர்வுகள் நீங்க சொன்ன மாதிரி ஒருவர் வெளிநாட்டுக்கே போயிட்டாரு. நான் MK ஸ்டாலின் அவர்களை சொல்லல, ஸ்டாலின் சாரை நான் சொல்லல அப்படின்ட்டு திரும்பி ஏவாவேலு விவகாரத்துக்கு வர்றாரு. செந்தில் பாலாஜி அவர்களை வேட்டக்காரவனா ஓடுன்னு ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. அப்ப இது எல்லாவற்றின் சங்கதிகளின் மூலமா, இந்த செய்திகளின் மூலமா திமுக ஒரு ஊழல் சக்திங்கிறத நிரூபிக்கிறது. நீங்க திமுக வந்து ஒரு ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப மோசமா ஊழல் செய்யறாங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று, அவங்களை தீய சக்தின்னு அவர் சொன்ன மாதிரியே பாருங்க, கரூர்ல ஒரு சதி கோட்பாட்டையே நடத்திட்டாங்கிற மாதிரியான நிறுவுதல் ஒரு பக்கம். இது 2க்கு இடையில நான் கிளீனா இருக்கேங்க, லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, எல்லாரும் கிளியரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்னு, நீங்க கேட்ட மாதிரி பாசிட்டிவ் வீடியோஸ் எல்லாம் அவர் பாக்குறாரு. அவ அரசு மீதான குறைகளா இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், வீடியோ வடிவத்துல எங்கன்னா பாக்குறாரு. சோ அப்படி பல சமீட்சைகளை அவர் சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தல் பரப்புரையை தொடங்கி விட்டார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சொன்னாரு. திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தல்ல இடைத்தேர்தல்ல தெரிஞ்சிரும் பாருங்க, அவங்களோட சதிகள், அவங்க கூட்டணியா இருக்காங்களா இல்லையாங்கிறத இந்த தேர்தலில் தெரிஞ்சிரும். கூட்டு களவாணின்னு சொல்லிட்டாரு. 2 பேருமே கூட்டு களவாணி. உங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொன்னாக்க நீங்க இந்த இடைத்தேர்தல் அதை நிரூபிங்க அப்படின்னா, இடைத்தேர்தல்ல 2 பேரும் சேர்ந்து நிக்கணும், இல்ல பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும், இப்படி எல்லாம் ஊடகங்கள்ல செய்திகள் விவாதங்கள்ல பேசிட்டு இருக்க விஷயத்த அதை மையப்படுத்தி தான் நீங்க இல்ல 2 பேரும் தனித்தனி அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லுடைய பர்பஸ். இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கு. அதாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் அது தாவேகாவுக்கு கொஞ்சம் ரிஸ்கான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். அதை விட 2 பேரும் தனித்தனியா நிற்பதுதான் தாவேகா வெற்றிக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் அவரு அந்த கூட்டுக்களவாணின்ற விஷயத்துல கொண்டாந்து நிறுத்துறாரு அவரு. ஆமா சார், நிச்சயமா அவர் அதுலதான் சார் நிறுத்துறாரு. ஏன்னா மும்முனை போட்டி தான் தாவேகாக்கு 108 தொகுதி இருந்தது. இருமுனை போட்டியாக இருந்திருந்தா திமுகவோ அண்ணா திமுக ஏதோ ஒரு இயக்கம் மொத்தமாக பலவீனப்பட்டு திமுக வெர்சஸ் டிவிகே மட்டும் இருந்திருந்தா கூட திமுக ஈக்குவலா வந்திருக்கலாம். நீங்க மும்முனை போட்டினால அண்ணா திமுக 47 இடம், திமுக 59 இடம், டிவிகே 108 இடம். அதனால அவர் வந்து மும்முனை போட்டியாக இருந்தா தனக்கு சாதகம் இடைத்தேர்தல்ல. நீங்க அவருக்கு 2 கணக்கு இருக்கு. ஒன்று, காலப்போக்கில் அதிமுகவை அழிப்பது. அப்படி அழிக்கிறது மூலமா இருமுனை போட்டி ஆக்கலாம், அது லாபம். ஆனா இன்னைக்கு நிர்வாகிகள் தானே இழந்திருக்கு அதிமுக, தொண்டர்கள் இருக்காங்களே. இன்னைக்கு 20-21% ஓட்டு போட்டவங்க இருக்காங்களே. எங்க திமுக அதிமுக இன்னைக்கு வந்து தலைவாய் சுந்தரம் பேசும்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது பாருங்க, சட்டப்பேரவையில அதிமுக எல்லாம் ஒற்றுமையா வரும் அப்படின்ற ஒரு இடத்தை அவர் நோக்கி நகர்ந்து பேசியிருக்கிறாரு. என்ன அதிமுக ஒரு சமீப காலங்களா நம்ம கூட பேசியிருந்தோம், டிடிவி தினகரன் வரணும்னு சொல்லி பேசினாங்க, சசிகலா வரணும்னு கேசி கருப்பரன் பேசுறாங்க. இப்படியாக அங்கேயும் நம்ம அதை பாக்குறோம். இன்னைக்கு தலைவாய் சுந்தரம் பேசி இருக்கிறதும் அப்படியான ஒரு கருத்துனா, இந்த உறவுகள் முரண்பாடுகள் இதெல்லாம் கூட கலைந்து போகக்கூடிய ஒரு தன்மை அங்க தென்படுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இதுல
இதையெல்லாம் கடந்து இவர் வைக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து விடுவார்களோ அப்படின்ற விஷயத்த கூட உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நிக்கிறாருன்னா அதுதான் தேர்தலுடைய வெற்றியை நோக்கி இடைத்தேர்தல் வெற்றி அதுவும் குறிப்பாக அதுல நிக்கிறாரு அப்படின்றது இருக்கு. ஆமா சார், இடைத்தேர்தலுக்கான வியூகம் அதுதான். பொது வேட்பாளர் நிறுத்திடக்கூடாது. இப்ப அம்பாசமுத்திரம் சொல்றாங்களே, திமுக அதிமுக எல்லாரும் பொதுவா சீமான் அவர்களை ஆதரிப்போம். இந்த இந்த இடம் தான் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சவால். நீங்க திமுக தனியா அதிமுக தனியா நாம் தமிழர் தனியா நின்னா இவர் வருவாரு, கை காட்டுவாரு, பரப்புரை செய்வாரு, பேசுவாரு, தீய சக்தி ஊழல் சக்திம்பாரு, ஒரு 60,000 ஓட்டு எடுப்பாரு, மற்ற 2 பேரும் 55,000 எடுப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. இதுதானே கடந்த தேர்தலில் நடந்தது. சோ அவர் அது மாதிரி எதிர்பார்க்கிறார். அப்ப என்னன்னா நேற்று வரை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துகிட்டு பேசுறீங்க. விஜய் அவர்களோட கடந்த கால பேச்சு எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல அது பேசல பாருங்களேன். அதாவது 2 பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறதுக்கு பார்த்தாங்கன்னு பேச்ச இங்க எடுக்கல அவர். ஆமா, இந்த எடுக்காததை விட நீங்க கூட்டு களவாணியில நிறுவீங்கிறாரு பாருங்க. ஆமா, நீங்க அப்ப அதுதான் அவரோட இடைத்தேர்தல் வியூகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுவே நீங்க இல்லபடியே பார்த்தா 6 சீட் இழந்தது அதிமுக சார். நீங்க ஒருவேளை அதிமுகவோட இந்த பலவீனமான சூழலை பார்த்துட்டு திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எல்லாமே நம்ம ஒரு ஏசியமா தான் பேசுறோம். திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. திருச்சி கிழக்குல கூட அவர் பேசும்போது இப்பயும் சொல்றேங்க 2 கட்சிக்கிட்டே தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேகா, டிவிகேன்னு பேசினவரு இந்த இடத்துல அதை சொல்லல பாருங்க. சொல்லல சார், சொல்லல. ஏன்னா இனி களச்சூழல் இப்படி மாறுமோ என்கிற அச்சம் அவருக்கு வந்து. அப்ப நீங்க ஒருவேளை திமுக ஒரு வேஷ்டியமா நான் சொல்றேன், திமுக ஒருவேளை இந்த 6 சீட் அதிமுக இழந்ததுங்க, ஒரு பொது வேட்பாளரை விடட்டும், நம்மளும் ஆதரவு தெரிவிப்போம், அவங்கள பொது வேட்பாளர் விடட்டும் இல்ல. இப்ப இதுக்கு முன்னுதாரணமா ஏற்கனவே இருக்குது. எம்ஜிஆரே வந்து காங்கிரஸ் கட்சி நின்ன இடம், அதனால நாங்கள் போட்டியிடலன்னு சொன்னாருன்னு தராசியாம் சார் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுக்குது. நாங்க அதனால போட்டி இல்லைங்க, அது அதிமுக வென்ற தொகுதி, அவர்கள் விலை போய்விட்டார்கள், இல்ல குதிரை பேரம் நடந்தது, குதிரை பேரத்துக்கு எதிர்த்து நாங்கள் வந்து இப்படி அரசியல் களத்திலே நாங்க ஒதுங்கிக்கிறோம், இனி குதிரை பேரம் வளரவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் பண்ணுகிறோம்னு கூட ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேயான ஒரு போட்டியாக மட்டும்தான் மாறும். ஒருவேளை அதெல்லாம் இல்ல அப்படின்றதுக்கு தான். ஆமா, அப்படி மாறிவிட்டால் போட்டி கடும் போட்டி ஆயிரும். அப்புறம் இவ்வளவு தூரம் நீங்க போராடி 6 எம்எல்ஏக்கள் வந்து எல்லாரும் வாலண்டியரா இணைஞ்சு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அந்த இடத்தையே அவர் பாதுகாப்பா ஒரு முன்னெச்சரிக்கையா அவர் அதையும் தடுக்கிறார். அப்ப அதுதான் அவர் இடைத்தேர்தல் பரப்புரையை தொடங்கி விட்டார். ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது சார் எப்பொழுதுமே தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே அடுத்த தேர்தலுக்கு வேலை பார்ப்பாங்க பாஜக. நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா தெரியும். எப்பொழுதுமே அவருடைய உரைகள்ல பாஜகவினருடைய இதுல RSSல சித்தாந்தத்துல அந்த சங்க அமைப்புகள்ல அப்படி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தாவேகா வேலை பார்க்குது. நீங்க திருச்சி கிழக்குல இதுல இது வரைக்கும் திமுகவும் அந்த மாதிரியான ஆட்டத்தை தொடங்கல, அதிமுகவும் அந்த மாதிரியான ஆட்டத்தை தொடங்கல இடைத்தேர்தலுக்கு. ஆமா, விஜய் ஆட்டத்தையும் தொடங்கி இருக்கிறார், தடுப்பாட்டத்தையும் ஆடுகிறார். நீங்க திருச்சி கிழக்குல போய் நன்றி தெரிவிக்கிற பொழுது திருச்சி கிழக்கு ஓட்டு கேட்டு போயிட்டாரு. ஆமா, நீங்க அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல போறார். அங்கேயே நீங்க விசிலுக்கு வாக்களிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க, அந்த கரூர்ல காலையில் நடந்த அந்த கூட்டத்துல கூட அந்த எம்எல்ஏ சத்யா அவங்க பேசுகிற பொழுது விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும், பெண்கள் பாதுகாப்பு சரியா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு கவலையா இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. எதெல்லாம் மக்களுக்கு சவாலாக நினைத்தார்களோ அதையே இவர்கள் சாத்தியமாக மாற்றாங்கன்னு தான். இப்ப இந்த இடைத்தேர்தலுடைய பிரச்சாரம் ஒருவேளை விஜய் என ஒரு திரைமொழி அந்த திரை நடையில அவர் வந்து பேசுவது மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்திருக்கிறது அப்படின்றத திமுக எடுத்துக்கிட்டா. ஏன்னா தாவேகா வெற்றி பெற்றதே இந்த சோசியல் மீடியாவில ரீல்ஸ்ல அப்படின்றதுதான் திமுகவும் உணர்ந்துகிட்டு இருக்குது. அதிமுகவும் நீங்க ரீல்ஸ்ல சோசியல் மீடியால ஆக்டிவா இருங்க, ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த தன்மையில இருக்கும்போது விஜயோட வெற்றிக்கு இந்த திரைமொழி திரை நடை இதுதான் பயனளிக்குதுன்னு சொன்னா இனி அந்த போக்குல பாணியில நம்மளும் மாறினாதான் மக்கள்கிட்ட வாக்கு பெற முடியும்னு அந்த இடத்துக்கும் நகர்ந்துருவாங்களா? ஆமா சார், 2 திராவிட கட்சிகளுக்குமே அந்த தேவை இருக்கு. முதல்ல சமூக வலைதளங்கள்ல முக ஸ்டாலின் அவர்கள் கூட நம்ம விட்டுறலாம். 30 லட்சம் பேர் Facebookல ஃபாலோ பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,04,00,000 ஓட்டு வாங்கிருக்கு சார் அதிமுக. Facebookல அவரை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க. முதல்ல அவங்க கவனம் செலுத்தணும். இன்னும் சோசியல் மீடியால ஆக்டிவ் ஆகுறதுக்கு. இன்று கூட ஒரு முக்கியமான பிரபல நாளிதழ் தினமலர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஐடி விங் மேல ஒரு வருத்தத்துல இருக்காங்க எடப்பாடி, நீங்க சரியா டீல் பண்ணல அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில் நம்ம பாக்குறப்ப 2 கட்சிகளுக்கும் அந்த தேவை வந்து விட்டது. இனிமேல் வந்து ஒரு கவர்ச்சி மொழி, திரைமொழி, இன்னொன்னு 2 கட்சிகளுக்கும் இனிமேல் நிறைய திரைக்கலைஞர்கள் தேவை. நீங்க ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சினிமா நடிகர்களா நிறைய பேர் தேர்தல் பரப்புரையில பிரச்சாரத்துல பயன்படுத்துவாங்க. திமுகலயே அது இருக்கும், அதிமுகலயே இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் பாருங்க அவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கல. நிறைய பேருக்கான வாய்ப்புகள் வழங்கப்படல.
வழக்கமா போய் வழிநடுக பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கான பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த தேர்தலில் கிடைக்கல. ஆனா இனிமேல் அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேர்தலாக அந்தந்த அரசியல் கட்சி யூகங்கள் அப்படின்ற அந்த உத்திகள்ல இருந்து விலகி, வியூக வகுப்பாளர்களுடைய உத்திகள் மட்டுமே மேலோங்கிய காரணங்களால, எல்லா கட்சியிலுமே கிட்டத்தட்ட எங்க வியூக வகுப்பாளர் இதை சொல்கிறார், எங்க வியூக வகுப்பாளர் இதை சொல்கிறார்னு அப்படியான ஒரு காரணத்துக்குள்ள போனாலும் அப்படி இருக்கலாம். ஒருவேளை ஆமா. இதையெல்லாம் பார்த்து இனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிச்சயமா இருக்கும் சார். நிச்சயமா இருக்கும். இனிமேல் திரை கலைஞர்களும் நிறையவே தேவை. ஏன்னா விஜய் போன்ற ஒரு பிரபலம் பேசுகிறார். அது கவனிக்கப்படுது. அப்ப இன்னுமே நீங்க கழக இல்ல நான் பேச்சாளர்கள் நான் கேட்கிற இடம் வந்து திரைக்கலைஞர்களை விட, விஜயுடைய அந்த திரைநடை, திரைமொழி இந்த பேட்டர்னுக்கு ஸ்டாலினோ, உதயநிதியோ, இங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, மற்ற தலைவர் அப்படி ஒரு அரசியல் தன்மை, அதாவது காங்கிரஸ் காலகட்டத்தில் எப்படி மேடை பேச்சு இருந்தது, பின்னால் வந்த திமுக அடுக்கு மொழியில், கவிதை நடையில் அப்படியான தமிழ் மொழி அந்த மாதிரியான பிரச்சார உத்தியில கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜய் இப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கிறாரு. இனி இந்த பேட்டர்ன்ல தான் ஒட்டுமொத்தமாக மற்ற அரசியல் கட்சிகளும் நகருமா அப்படின்றதுக்காக கேட்கிறேன். ஆமா நிச்சயமா நகரும் சார். திரைமொழி நீங்க சொல்றது வந்து திரைமொழியை நோக்கி நகர்ந்துருவாங்க. அது ஒரு கவர்ச்சி மொழின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். சினிமால ஒரு வசனம் வருகிற பொழுது நம்மள அறியாம நம்ம அது கூட ஏதோ ஒரு வகையில பொருந்தி பார்ப்பது போல விஜய் அவர்கள் பேசுறப்ப அப்படி எமோஷனல் கனெக்ட் ஆகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு தான் எலெக்ஷன், இது எங்களுக்கு எமோஷன் சொன்னாரு. அதுல எவ்வளவு பஞ்சு டைலாக் சார். நீங்க சினிமா மாதிரியே பாருங்களேன். இந்த எலெக்ஷனோட ஒவ்வொரு வீட்லயும் உறவா, தம்பி, அண்ணன் நான் இருப்பேன், அங்கங்க ஏதோ ரஜினி படத்துல, விஜய் படத்துல கேட்ட பஞ்சு டைலாக் மாதிரி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துல எத்தனை டைலாக் மக்கள் மனதில் நின்று இருக்கு. அப்ப அதனால இவர்களும் இதை கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊடக தளத்திலயும் வந்து அந்த செய்தி ஓடிட்டு இருக்கு. அது எந்த பள்ளின்னு இது வரைக்கும் தெரியல, ஊர் தெரியல அடையாளம். ஆனா ஒரு அரசு பள்ளியில கரூர்ல இன்னைக்கு நடந்த இந்த விஜய் பேசுகின்ற நிகழ்ச்சியை நேரலையில் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்காங்க. அந்த பள்ளி மாணவர்கள் பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து போயிருக்குது அப்படின்றது ஒருவேளை இதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுல பின்னூட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்க, ஏன் மோடி பேசியதை வந்து நேரலை போட்டு ஒளிபரப்பவில்லையா அப்படின்லாம் கூட அவங்க கேட்க ஆரம்பிச்சு. இது ஒரு தவறு இல்லை அப்படின்ற ஒரு காரணங்களுக்கு அந்த ஒரு சிந்தனை மனப்பான்மைக்கும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இனி இதெல்லாம் பெருசா தடுக்க முடியுமா? அது எங்கன்னு பார்த்து என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும்? அதுவும் அரசாங்கம் இவர்களாவே இருக்கிறார்கள். அது தெரிந்து போட்டார்களா, இல்ல மாணவர்கள் தெரியாமல் போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் தெரியல. நீங்க சொல்லக்கூடிய எதுக்குன்னா, ஒரு திரைமொழி, திரைநடை அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் களத்துல பேசுறது கூட அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாணிக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு தான் புரியுதா? ஆமா சார். நிச்சயமா மக்கள் வந்து அரசியல் ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்க பழக்கி கொடுத்து விட்டார்கள் தாவேக்காவில். நீங்க நேற்று வரை அரசியல் பார்வையாளர்கள் அல்லது அரசியல் கவனிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்களோட தன்மை வேறொன்றாக இருந்தது. சொன்ன பல பேர் நம்ப மாட்டாங்க சார். தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல் நன்கு தெரிந்தவர்கள் பார்த்தாதான் நம்மள அடையாளம் கண்டு தொலைக்காட்சி விவாதங்கள் வருவீங்களே. இப்ப சின்ன சின்ன யங்ஸ்டர் சொல்றாங்க, நீங்க ஒரு நாள் தாவேக்காவுக்கு எதிராக ஏதாவது பேசினா நம்ம வந்து மனதில் தோன்றிய கருத்துக்களை பேசுவோம். அது நல்லதா இருந்தா நல்லதுன்னு பாராட்டுவோம், நல்லதாக இருந்தா மோசம்னா மோசம்னு சொல்லுவோம். என்ன சார் எங்க தளபதிக்கு எதிராக பேசுறீங்கன்னு கேட்கறவங்க 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவனா இருக்கான். அதிர்ச்சி அளிக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் கேப்புக்குள்ள நம்ம போயிட்டோம். அல்லது அப்படியான ஒரு அரசியலை பொழுதுபோக்கு அம்சமா பாக்குறவங்களுக்குள்ள போயிட்டோம். சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் உரை ஒரு உதாரணம் சார். சினிமா பாணியில தான் பேசினார். அனைத்துமே பஞ்சு டைலாக் தான். கிட்டத்தட்ட சினிமா தன்மையிலே அதை கொண்டு போனார். இதற்கு முன்பு சட்டமன்றத்தை பார்த்தவர்கள் இல்லையே தாவேக்கால இருக்கக்கூடிய பெரும்பகுதி இளைஞர்கள். அப்ப அவங்களுக்கு ஜெயலலிதா எப்படி பேசினாங்க, கலைஞர் எப்படி பேசினாரு, எம்ஜிஆர் அதை எப்படி டீல் பண்ணாரு எதுவுமே தெரியாது. ஸ்டாலின் எப்படி டீல் பண்ணாரு, எடப்பாடி எப்படி டீல் பண்ணாரு தெரியாது. தாவேக்காவில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், தாவேக்காவில அமைச்சர்களாக ஆகியிருப்பவர்கள் கூட அதுக்கு முன்னாடி சட்டமன்ற நிகழ்வை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள்ன்றது அவங்க பேச்சில இருந்து தெரியுது நமக்கு. இல்ல நீங்க சொல்கிற மாதிரி அந்த நிகழ்வெல்லாம் அப்ப ஒன்றும் பெரிதாக அவர்கள் பொருட்படுத்தவில்லை, பொருள் கொள்ளவில்லை அப்படின்னு தான் புரியுது. இப்ப அவர்களே அப்படின்னா மற்ற மக்கள்கிட்ட நம்ம அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு அரசியல் ஆர்வம், அரசியலை நோக்கி போகிறோம்னு ஒரு சின்ன அந்த லைன் முன்னாடியே தெரியுது இவங்களுக்கு. ஆனா அப்படி இருந்து அவர்கள்ட்ட கூட அந்த கவனிப்பு தன்மை இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா நிச்சயமா தெரியல சார். நிச்சயமா தெரியல. அதனால பொதுமக்கள் மத்தியில இது அவர்களுக்கான ஒரு விஜய் அவர்களுடைய உரை. இதுக்கு முன்பு பெரிய அரசியல் உரைகளை அவர்கள் கேட்காததுனால நம்ம மக்களை எல்லாரையும் நாம் மலினப்படுத்திடல. பெரும்பகுதி மக்கள்கிட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அது வந்து அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள் அண்ணா உரையோ, கலைஞர் அவர்களுடைய உரையோ, செல்வி ஜெயலலிதா அவர்கள், மு க ஸ்டாலின், எடப்பாடியார் இப்படி ஒவ்வொரு உரையும் கேட்டிருப்பாங்க. பட் அரசியல்ல பெரிய ஆர்வம் இல்லாம சராசரி மக்களாக இருந்தவர்கள் விஜய் அரசியலை தான் அவர்கள் புதிதாக பாக்குறாங்க. அப்ப அது அவர்களுக்கு இருக்குது. அவங்க விஜய் அரசியலை பார்த்துட்டு தான் ஸ்டாலின் பேச்சை ஒப்பிடுறாங்க, எடப்பாடி பேச்சை ஒப்பிடுறாங்க. அப்ப அவர்கள் இவர்களுடைய பேச்சை பார்த்துவிட்டு விஜய் பேச்சை ஒப்பிடுபவர்களாக இல்லை. விஜய் அவர்களுடைய பேச்சை பார்த்துட்டு இவர்களை ஒப்பீடு செய்கிறதுனால அல்லது மதிப்பீடு செய்யறதுனால விஜய் கலக்கிறாருங்க, விஜய் சூப்பரா பண்றாரு, என்னமா பேச்சு அப்படிம்பாங்க. சோ அப்ப அந்த தன்மை இருக்கிற வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றிகளும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம. நன்றி சார். ரொம்ப நன்றி.